இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் முக்கியமான ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருக்கின்ற ஆளுமை இதழியல் துறையில் ஒரு பெரும் சாதனையாளர். இவர் பல விடயங்களுக்கு ஒரு மாதிரியாக இல்லாமல் முன்மாதிரியாக இருந்திருக்கின்ற ஒருவர். வீரகேசரி பத்திரிகையில் தன்னுடைய ஊடக பயணத்தில் பிரகாசித்த இவர் ஒரு காலத்தில் தினக்குரல் என்ற பத்திரிகையை ஆரம்பிப்பதற்கு பிரதான முன்னோடியாக இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் பல முன்மாதிரியான செயற்பாடுகளையும் அந்த நிறுவனத்தில் இவர் செய்திருக்கிறார். அந்த பத்திரிகையினுடைய வளர்ச்சியில் ஒரு பெரும் பங்கு வகித்தவர் இந்த முக்கியமான ஆளுமை. அதே நேரத்தில் இந்த ஊடகத்துறை சார்ந்து இப்போது இயங்குகின்ற ஒவ்வொரு இதழியல் துறை ஊடகங்களிலும் பணியாற்றுகின்ற பல ஊடகவியலாளர்களை உருவாக்கிய பெருமை இவருக்கு இருக்கிறது. பலருக்கு இவர் ஆசானாக இருந்திருக்கிறார், வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேசிய ரீதியிலும் சரி, அதே நேரத்தில் சர்வதேச ரீதியாகவும் இவர் வெளியிடுகின்ற கட்டுரைகள், இவருடைய ஆக்கங்கள், அதே நேரத்தில் இவருடைய ஆசிரியர் தலையங்கள் எப்பொழுதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கின்றன. பிரபலமான ஆங்கில ஊடகங்கள் கூட இவருடைய கட்டுரைகளை பிரசுரம் செய்வதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். எனவே அதில் மொழிபெயர்ப்புகளை செய்து அந்த கட்டுரைகளை வெளியிடுகின்ற அளவுக்கு தரமான கட்டுரைகளையும் ஆக்கங்களையும் எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு மிக முக்கியமான ஆளுமை. பல்வேறு நெருக்கடியான காலகட்டங்களில் இலங்கையினுடைய இதழியல் துறை வளர்ச்சிக்கும், அதே நேரத்தில் தினக்குரல், அதே நேரத்தில் வீரகேசரி போன்ற பத்திரிகைகளுடைய வளர்ச்சிக்கும் இவருடைய பங்கு அளப்பரியதாக இருக்கிறது. இவரை பற்றி பொதுவாக எல்லோரும் எல்லா தளங்களிலும் கூறுகின்ற பொழுது எல்லோரையும் அரவணைத்து செயற்படக்கூடிய ஒருவர் என்று அறியப்படுகிறார். அவர் சிறியவர்களாக இருக்கலாம், அதே நேரத்தில் பெரியவர்களாக இருக்கலாம், எல்லோரோடும் அன்பு பாராட்டி யார் யாரிடம் என்ன திறமைகள் இருக்கின்றன என்பதை அடையாளம் கண்டு அவர்களை முன்னிலைப்படுத்துவதில் இவர் எப்போதும் வெற்றி கண்டு ஒருவராக இருக்கிறார். அதன் காரணமாகத்தான் இன்றும் 4 தசாப்தங்களுக்கும் அதிகமான காலம் இந்த ஊடகத்துறையில் தன்னை ஒரு பிரம்மாண்டமான ஒரு செய்தி ஆசிரியராக உருவாக்குவதில் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. எனவே மக்களுடைய வரவேற்பு ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடைய எழுத்துக்களுக்கான மதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், இவர் தனிப்பட்ட ரீதியில் தனியான ஒரு ஆளுமையாக பிரகாசித்தமையில் இதில் பிரதான பங்கு வகிக்கிறது. இலங்கை பத்திரிகையாளர் பேரவை இவருக்கு 2016ஆம் ஆண்டுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது. இப்படிப்பட்ட பெருமைகளுக்குரிய வீரகத்திய தனபாலசிங்கம் ஐயா அவர்களைத்தான் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களுடைய ஊடக பிரவேசம் என்பது மிகவும் கவனத்துக்குரியதாக இருக்கிறது. இதற்கு காரணம் இன்றளவும் நீங்கள் படைத்திருக்கிற சாதனைகள். அதாவது ஒருவருடைய சாதனைகள் தான் அவருடைய பிந்தைய வாழ்க்கைகளை திரும்பி பார்க்க வைக்கிறது. அந்த வகையில் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பிறந்து, அதிலும் பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியில் உங்களுடைய கல்வியினை பயின்று ஒரு ஆசிரியராக பயணித்திருக்க வேண்டிய நீங்கள் ஒரு செய்தி ஆசிரியராக வந்துவிட்டீர்கள். இந்த பயணம் எப்படி அமைந்ததையா? முதலில் என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை, என்னுடைய தொழில் வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை அளித்த வசந்தம் டிவி தொலைக்காட்சிக்கு உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் சொல்லப்போனால் நான் கொழும்புக்கு வரும்பொழுது 21 வயது. பாடசாலை கல்வியை முடித்துவிட்டு எல்லோரும் தான் வேலை தேடுவதற்கும் இடப்பட்ட ஒரு காலத்திலே ஊர் சுத்துவோமே நண்பர்களுடன் சேர்ந்து, அது எங்களை வளர்த்து கொள்வதற்கான காலகட்டம் ஆனாலும் நாங்கள் சில வீட்டுக்காரருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் பலவற்றை செய்கின்ற காலகட்டமாகவும் அது இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாதிரியாக நான் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தோழர்களுடன் கூட்டாளிகளுடன் தெரிந்த பொழுது எனது தாயார் நான் இவன் கெட்டு போய்விடுவானோ உண்டு தெரிஞ்சு என்னை மாமனார் வீரகேசரியிலே விளம்பர பகுதியில் அப்பொழுது அவர் உதவி முகாமையாளராக இருந்தவர் கந்தசாமி என்ற ஒரு காலமாகிவிட்டார். அவரிடம் ஒப்படைத்து இவனை அங்கே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார். என்னை கொழும்புக்கு கூட்டிக் கொண்டு வந்தவர் எனது தாயாருடைய தங்கை சின்னம்மாவினுடைய கணவர் சித்தப்பா. அவர் தவம் என்று ஒரு பிரபலமான ஆர்டிஸ்ட். அவர் பெயர் சுப்பிரமணியம். அவர் தான் என்னை கொழும்புக்கு கூட்டிக் கொண்டு வந்தார். அப்புறம் இங்கே மாமாவுடன் வந்திருந்து நான் தங்கியிருந்த நேரத்திலே நான் கொழும்பு கொடிகாமத்திலிருந்து ரெயினரும் பொழுதும் நான் ஒரு பத்திரிகையாளனாக வருவேன் என்றோ, என்னவாக வரப்போகிறேனோ, என்னை எங்கே கொண்டே சேர்க்க போகிறார்களோ என்று எனக்கு எந்த விதமான ஒரு சிந்தனையும் ஒரு ஐடியாவும் இல்லை. ஏதோ ஊரிலே நான் இருக்கக்கூடாது என்பதற்காக என்னை கொழும்புக்கு அனுப்புகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த ஒரு மக்கோனாவுக்கு குழந்தை பிள்ளை அனுப்புவாங்களே அந்த குளப்படிகாரங்களை, அந்த மாதிரி தான் என்னை கொழும்புக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் இருந்த பொழுது வீரகேசரியில் மாமா இருந்தபடியால் இவர் சும்மா இருக்கிறாரே வீட்டில் கொஞ்சம் ஒரு மாதம் மட்டில் அவருடன் வீட்டிலே இருந்தேன். கோட்டாஞ்சேனையில் சங்கமித்து மாவட்டத்தில் இருந்தார். அவர் காலமாகிவிட்டார்.
அவர் என்னை வீரகேசரியில் ஒரு ஒப்புநோக்காளர் பகுதியில் ஒரு இடம் இருக்கிறது, அதில் சேர்ந்து கொள்கிறாயா என்றார். நான் கொழும்பிலே சும்மா தானே இருக்கிறது என்றிட்டு அந்த அதிலேயே சேர்ந்து கொண்டேன். அதில் சேர்ந்து கொண்ட பொழுது அதே அந்த வரும் அது 1977ஆம் ஆண்டு செப்டம்பர். நானும் இன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிரபல எழுத்தாளர் முருகபதியும் ஒன்றாக சேர்ந்தவர்கள். இன்டர்வியூ நேர்முக பரீட்சை கூட ஒன்றாகவே போனவர்கள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என்னை நேர்முக பரீட்சைக்கு தயார் பண்ணி சப்பாத்தை கூட போட்டு விட்டது என்னுடைய மைத்துனர். அவர் இறந்து விட்டான். என்னோட 11 வயசு இளையவன். சரி சரி சரி. என்னை ஆம ஸ்ட்ரீட்டால் வீரகேசரி கூட்டி கொண்டு போய் அந்த இன்டர்வியூவில் நேர்முக பரீட்சைக்கு தோற்றுவதற்கு என்னை கூட்டி கொண்டு வந்து அதில் ஒரு மேலேயே ஒரு பெரிய குடையும் பிடிச்சு அவனையை கூட்டி கொண்டு வந்தான். இன்று அவன் இறந்து விட்டான். அப்போது அதில் சேர்ந்த பொழுது எனக்கு அதில் பரிமாணவுக்கு சம்பளங்கள் இருக்குது. அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தது ஊடகத்துறையில். இது அதுவும் ஒப்புநோக்காளர் பகுதி என்னும் பொழுது அது ஒரு பத்திரிகையிலே முக்கியமான பகுதியாக இருந்தாலும் கூட அதை ஒரு முக்கியமல்லாத பகுதியாக அவதானிக்கிற ஒரு போக்கு தான் இருந்திருக்கிறது. நான் அதை அனுபவ ரீதியாக பார்த்துருக்கிறேன். இவர்கள் ஏதோ எடுத்து பார்க்கிறவர்கள் என்று. அந்த இதிலிருந்தே உண்மையை சொல்வேன், நான் இந்த பத்திரிகை 40 வரையும் இருக்கிறேன், பல பதவிகளை வைத்திருக்கிறேன், அதெல்லாம் வேறு விடயம். ஆனால் எனக்கு பத்திரிகைத்துறையை துணிச்சலாக கையாளுறதுக்கான என்னதுக்கும் ஆரம்ப களமும் சரி, எனக்கு வலுவான ஒரு தளத்தை அமைத்து தந்தது அந்த ஒப்புநோக்காளர் பகுதியில் நான் பெற்ற அனுபவங்கள் தான். ஏனென்றால் பல பேருடைய எழுத்துக்கள், பல பேர் கட்டுரைகளை, செய்திகளை, மக்களுக்கு அளிக்கிற ப்ரெசன்டேஷன், அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், பல பேருடைய செயற்பாடுகளை அவதானிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தொழில் ரீதியாகவே எங்களுக்கு இயல்பாக வேந்தப்படும். நான் உண்மையை சொல்கிறேன், இதுவரை காலத்தில் நான் வேலை செய்த எந்த நிறுவனமோ வருமோ என்னை வெளிநாடு கொண்டு அனுப்பியதும் இல்லை. ஒரு செய்தி, ஒரு பயிற்சி களத்துக்கோ ஒரு செமினாருக்கோ கூட அனுப்பியதில்லை. நான் அதில் போவதற்கு ஆர்வப்படவும் இல்லை. எனக்கு என்ன, இந்த துறையில் எப்படி நாங்கள் இந்த நெளிவு சுழிவுகளை கண்டு எப்படி செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு இந்த ஒப்புநோக்காளர் பகுதி இருக்குது. அதாவது அனுபவத்தின் ஊடாகவே, வெறுமனே அனுபவத்தின் ஊடாக எனக்கு இருந்திருக்கக்கூடிய பொது விவகாரங்களில், பொது விஷயங்களில் உள்ள இயல்பான நாட்டம் அதுக்கு ஒரு காரணம். அதுக்கு அடுத்ததாக நான் எனக்கு நானே பயிற்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நான் வளர்த்துக்கொண்டேன். 7 வருடங்கள் ஒப்புநோக்காளர் பகுதியில் இருந்தேன். அப்பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, இடைக்காலகட்டத்தில் எனது மாமனார் எனக்கு ஒரு கொஞ்சம் ஆங்கிலமும் தெரியும். அதால் அவர் ஆங்கிலமும் கொஞ்சம் செய்யக்கூடிய ஆள். இவரை ஆசிரியர் படத்துக்கு எடுங்களேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் இருந்த ஆசிரியரிடம் கேட்ட பொழுது அவர், இல்லை, நாங்கள் ப்ரூஃப் ரீடிங்கிலிருந்து எடுத்த ஆக்களால், எடிட்டோரியலுக்கு எடுத்த ஆக்களால் சில கசப்பான அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கிறது, அதனால் இப்போதைக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். நானும் அதை அக்கறைப்படவில்லை. அவர்கள் அந்த மாதிரி சொன்னதாக எனக்கு மாமனாரே சொன்னார். நான் அதனால் அக்கறைப்படேன். நான் இதிலே இருந்து கொண்டேன். ஆனால் சிவனேச செல்வன் அவர்கள் ஆசிரியராக வந்தது 83 ஜூலை கலவரத்துக்கு பிறகு. அடுத்த வருடம் அப்பா சிவபிரகாசம் ஆசிரியராக இருந்தார். அவர் அமெரிக்கா போய்விட்டார். அவர் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு ஆள். அவர் குடும்பத்தோடு போயிட்டார். அதுக்கு பிறகு சிவனேச செல்வன் 84ஆம் ஆண்டு வந்த பொழுது சிவனேச செல்வனுக்கு முருகபதி தான் என்னை அறிமுகப்படுத்தினார். அவர் ஆசிரியர் தான் என்றாலும் ஒப்புநோக்காளருடன் அவ்வளோ ஊடாட்டங்கள் அந்த நேரம் இருப்பதில்லை, ஆசிரியருக்கு இருப்பதில்லை. செய்தி ஆசிரியர், சீஃப்ஸ் ஆஃப் எடிட்டர்ஸ் அந்த லெவலில் தான் பழகுவோம். அப்போ முருகபதி என்னை பற்றி, இவன் இப்படி செய்யக்கூடிய ஆள், பயன்படுத்தப்படக்கூடிய ஆள், இவருக்கு கூப்பிட்டு கழிச்சு பாருங்கள் என்று சொன்னார். என்னை உடனே கூப்பிட்டு காய்ச்சார். அவர் அந்த நேரம் இந்த இந்தியா எங்களது இனப்பிரச்சனைக்கு தலையீடு செய்து வந்த காலகட்டம். அப்போ என்னுடனே அவர் அரசியல் கதைத்தார். எனக்கு இயல்பாகவே அந்த அரசியல் ஆட்டம் என்றால், நான் ஒரு 16-17 வயசுலேயே ஒரு இடதுசாரி அரசியலில் இருந்தபடியாக இயல்பாகவே அவருடைய கதைச்சன அவர் ஏதோ இவன் பெரிய ஒரு அரசியல் அறிவாளின்னு வச்சுட்டார். அது எங்களுக்கு இயல்பாக ரோட்டில் நாங்கள் நான் செய்த குழப்படி என்றால் அதுதான். இடதுசாரி அரசியலில் ஈடுபட்டு அந்த கூட்டங்களுக்கு போகிறது. இந்த சண்முகதாசன் அவர்கள் வகுப்புகள் நடத்துவார், அதுகளுக்கு போகிறது நெல்லியடி பகுதியில். அது அந்த நேரம் அந்த நெல்லியடி பகுதி ஒரு பிரதான தளப்பிரதேசம், ஒரு களமாக இருந்தது இடதுசாரி அரசியலுக்கு. அது முதல் பொன்கந்தையாண்ட ஒரு எம்பியை கூட எங்களது வடமராட்சி தான்
கம்யூனிஸ்ட் எம்பியை கூட தெரிவு செய்த ஏரியா. இன்றைக்கும் கூட அங்கே ஒரு இந்த ஒரு மூலையில் பார்த்தாலும் ஒரு பழைய கம்யூனிஸ்ட் இருப்பேன். உங்களுக்கு ஆறுதல். அந்த அது அந்த 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 அனுபவங்களை நான் அவரோட கதைத்தேன். அப்போ அவர் ஆராய்ச்சி பார்த்துட்டு முருகை சொல்லியிருக்கார், இல்லை அவன் கொஞ்சம் மிஷன் தெரிஞ்ச ஆளாக இருக்கலாம் போல இருக்குது, நாங்கள் எடுப்போம்னுட்டு இன்னொரு பரீட்சை வைத்தார்கள். நான் எதை செய்தேன், இதை எடுத்தார்கள். 85 ஜனவரி 15 தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. அப்பொழுது ஜென்ரல் மேனேஜராக இருந்த வீரகேசரி எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ஸுக்கு பாலச்சந்திரன் அவர்கள், அவரும் அல்வாயை சேர்ந்தவர், வடமராட்சியை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர் இங்கே தான் வந்து எனக்கு பழக்கம். அவரும் கூட என்னை கட்டுவிட்டு அவரும் ஒரு கேள்விகள் கேட்டு அப்படி கதைத்தார். ரைட், பரவாயில்லை, நீங்கள் எடிட்டர் ஆசிரியர் படத்துக்கு செல்லலாம். நான் அந்த ஆசிரியர் படத்துக்கு என்னை எடுத்திருக்காவிட்டால் நான் பத்திரிகையாளனாக வந்திருக்க மாட்டேன். என்னென்று சொன்னால் என்னிடம் சுபாவம் இருக்கிறது, வளமையான ஒரு ஆளாக நான் இருக்கக்கூடாது, வித்தியாசமான ஆளாக இருக்கும். ஒரு அது அந்த அந்த அண்மையில் அந்த சத்ருகன் சின்ன அங்கே ஹிந்தி நடிகர் பேசைக்குள்ள ஒரு கூட்டத்தில் பேசைக்குள்ள அவர் ஒரு வசனம் ஒன்று பேசியிருக்கிறார். அதை சசி தரூர் ட்விட்டரில் போட்டார், அதை நான் பார்த்தேன். இஃப் யூ கான் பி த பெஸ்ட், ட்ரை டு பி டிஃபரண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். உனக்கு திறமையாக ஆளாக வர முடியலைண்டா மற்றவர்களேருந்து வித்தியாசமான ஆளாயிரு. அதை நான் அதை வாசித்த பொழுது நான் எனக்குள்ளேயே நான் அப்போ அது இதெல்லாம் இப்படி அவர் சொல்லுவார்ன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு சிந்தனை இருக்கிறது. அது நான் எனக்கு தெரியாமலே அந்த வழியில் நான் வந்திருக்கிறேன் என்று ஒரு ஒரு சந்தோஷம் இருந்தது. நான் அந்த முகநூலிலும் பதிவு செய்தேன். ஏன்னா தந்தையார் அப்பொழுது ராஜகோபால் வீரகேசரி வார வெளியீட்டின் ஆசிரியராக இருந்தவர். அவருடன் தொலைபேசி தொடர்பு கொண்டு, இவன் இப்படி ஒரு பென்ஷன் எடுக்கக்கூடிய தொழிலை விட்டுட்டு இப்படி இருக்க பார்க்குறான், இவனை வாழ்க்கையை பழுதாக்க போகிறான், பிற்காலத்தில் கஷ்டப்பட போகிறான் என்று சொல்லி அவருக்கு சொல்ல, அவர் என்ன சொன்னால், உங்களுடைய அப்பா இப்படி சொல்கிறாரு, அப்பா நீ என்ன அவர் கவலைப்படுறாரு. இன்று வரைக்குமே என் தந்தையாருக்கு நான் அந்த ஆசிரியர் தொழிலுக்கு போகவில்லை என்பது ஒரு குறையாக இருக்கிறது. அது சரியப்படியோ அவர்கள் அரசாங்க உத்தியோகத்தர், போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வேலையர். அவர் இன்றைக்கும் தான் பென்ஷன் எடுக்கிறேன், உங்கள்கிட்ட நான் கையேந்தையிலேயே நான் இந்த வயசிலும், அவருக்கு 86 வயசு, இந்த வயசிலும் நான் கெத்தாக இருக்கிறேன் என்று அவருக்கு ஒரு அவை அந்த எங்களுடைய ஊரில் அந்த யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தர்களாக வர்றது, அது அந்த மாப்பிள்ளையண்டா அரசாங்க உத்தியோகம், அது அந்த யாழ்ப்பாணத்தாருடைய இயல்பான சுபாவம். அரசாங்க உத்தியோகம் தான் ஒரு மனித புருஷ லட்சணம். மற்றவனெல்லாம் புருஷன் இல்லைட்டவா அந்த ஒரு காலம். அந்த இது தனியார் துறை என்று சொன்னால் அவங்க கடையில் வேலை செய்கிறாருன்ற மாதிரி தான் பார்க்கலாம். அந்த அந்த மாதிரி ஒரு மனுவிலே தான் அங்கே வாழ்ந்தாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சமூகத்திலேருந்து தான் நான் வந்தேன். அப்போ அவர்களுக்குள்ள நான் என்ன விவேகானந்தாவின் தந்தையாரையும் தாயாரையும் திருப்திப்படுத்துகிறதுக்காக நான் விவேகானந்த ஆசிரியர் படத்தில் இருந்து கொண்டு செய்தி ஆசிரியர் நடராஜா இருந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், நான் அதுக்கு போய் வருகிறேன், அந்த வீட்டுக்காரனுடைய திருப்திக்காக எனக்கு ஒரு டைமே அரேஞ்ச் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி தாருங்க. அவர் நம்ம ஊரவர் தான், ஒரு சலுகை மாதிரி செய்தார். சத்தம் போடாமல் போயிட்டு வா, நான் இன்னும் காத்துக்கொள்கிறேன். ஒரு 3 மாதம் போனேன். எனக்கு அது எதுனோ தெரியவில்லை. இந்த தொழில் அது ஆசிரியர் தொழில் நான் குறைச்சி சொல்லவில்லை. நான் எனக்கு இது நாட்டம் இருந்து நான் வந்து விட்டேன். வந்த பிறகும் கூட இல்லை, அதுக்கு சேர்வதற்கு முதல் நான் கம்பளையில் ட்ரைனிங் ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒன்று இருந்தது. அது 3 வீக்ஸ். அதுக்கு போனால்தான் இந்த ஜாப் உத்தரவாதம், அந்த ஆசிரியர் பதவி உத்தரவாதப்படுத்தப்படும். அதுக்கு போனாது, அதுக்கு போகலையோ என்ன பிறகு கணக்கெடுக்க மாட்டாங்க. அது எனக்கு கிடைக்காது அந்த ஜாப். என்ன நான் தொழிற்சாலை கிடைக்கிறதாக ஒரு உத்தரவாதத்தையும் பண்ணிக்கொண்டு அங்கே போவோம் என்று கம்பளையில் போயிருந்தேன். கம்பளையில் இருந்து கொண்டு எனது உறவினர் அப்பருடைய உண்டை விட்ட தம்பி, அவர் ஒரு இடதுசாரி, ஒரு பீக்கிங் வானொலியிலே ஒரு ஒலிபரப்பாளராக, அவர் இங்கே அரசாங்கத்தில் அப்பொழுது மின்சார திணைக்களம், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், அதில் வேலை செய்தவர். அவர் கிளரிக்கல். அவர் அதை விட்டுட்டு கலாச்சார புரட்சி நேரம் சீனாவில் மாசேதுங் தலைமையில் கலாச்சார புரட்சி நடக்குது, அது பற்றியெல்லாம் உலகுக்கு தமிழ் ஒளிபரப்புற வாய்ப்பு கிடைக்கிறது, பெரும் பேர் மோட்சம் நினச்சிக்கொண்டு அவர் அங்கே போயிட்டார். அவர் அது அப்படியான ஆள். அவரும் இறந்து விட்டார் 2001 61 வயசில். இப்போ எனக்கு இருக்கிற வயசு. அவருக்கு நான் கடிதம் எழுதினேன் கம்பளையில் இருந்து, இப்படி எனக்கு இப்படி வந்திருக்கு, வீட்டில் இப்படி பிரச்சனை, அவர்கள் அதை வற்புறுத்துகிறார்கள், அவர்களையும் திருப்திப்படுத்தத்தானே வேணும் அப்படி என்று சொல்லி எழுதினேன். அவருடைய அவர் கடிதம் எழுதியிருந்தார். நான்
உன்னை எதுவும் தீர்மானிக்க சொல்லி நான் எழுதவில்லை, இதைத்தான் செய்யணும் நான் உனக்கு சொல்லவில்லை. ஆனால் பாரதியின் பாடல் ஒன்றை எழுதுகிறேன், அதை வாசித்து கொள்ளணும். தேடிச்சோறு நிதம் தின்று வெள்ள சின்னஞ்சிறு கதைகள் பேசி நிறைய கூடி கிளப்பருவம் இதுவும் வேடிக்கை மருந்து 2 பாட்டு இருக்கு. நான் இடையில முழு பாட்டுன்னு சொல்லல. அந்த மாதிரி என்னை அப்படி நினைக்கிறியா, நான் வேறு ஒரு ஆள் 2 காட்டி வாழடாப்பா என்றதான் சொல்லுவார். அவர் எனக்கு அதை சொல்ல, அவர் அந்த கடிதத்தில் எழுதிக்கல, அந்த கடிதத்தில் அவர் சொல்வது என்ன நீ போகாத என்னதான். ஆனால் அவர் நான் முடிவெடுக்கலை, நீ முடிவெடு என்று சொல்லு. அதான் இடதுசாரி தலைவர் இந்த பீக்கிங் சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சண்முகதாசனோட எனக்கு நெருக்கமான பழக்கம் இருந்தது. அவருடைய பயோகிராஃபியை கூட நான் ஆட்டோபயோகிராஃபியை கூட அரசியல் நினைவு நூலை கூட நான் தான் எழுதினேன் அவர் சொல்ல ஆங்கிலத்தில். அப்போ எனக்கு ரொம்ப அதுவும் எனக்கு ஒரு பெரிய அனுபவம். அவரிடம் கேட்டேன், அப்படி என்னதுக்காக ஜேர்னலிசத்தை விட்டுட்டு அங்கே போகிறது, ஜேர்னலிசம் ஒரு பெரிய துறை இல்லைப்பா, ஒரு பெஸ்ட் ஜாப் இந்த வேர்ல்டு அவர் தனக்கு உரிய தன்மையில் சொன்னார். அது நீங்கள் பெஸ்ட் சொல்கிறீங்க, வீட்டில் வேர்ஸ்ட் காய்க்கிறாங்களே, வீட்டில் வேர்ஸ்ட் காய்க்கிறாங்களே அண்டு சொல்ல பென்ஷன் என்ன அட்வான்டேஜ் இல்லை, பென்ஷன் சொல்கிறாங்க. என்னப்பா 55 வயசில் எடுக்க பென்ஷனுக்கு இப்போ 25 வயசில் அழுது பண்ணிக்கிறியே, அதை விட்டுட்டு இதில் இது சொன்னார். சரி, நாங்கள் வீரகத்திய தனபாலசிங்கம் ஆசிரியர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்னாள் பிரதம ஆசிரியர், தற்போது வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியறையினுடைய ஆசிரியர் குழாமினுடைய ஆலோசகராக இருந்து வருகிறார். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இப்பொழுது தமிழில் எழுதுவது மாத்திரமன்றாமல் ஆசிரியர் தலையங்களை இப்பொழுது ஆங்கிலத்தில் எழுதுகின்ற பணியும் அவர் செய்து வருகிறார். இவருடைய இந்த வெற்றிகளுக்கு, இந்த பயணத்துக்கு, இந்த சாதனைகளுக்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் மீட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயா, நீங்கள் சண்முகதாசன் அவர்களை பற்றி குறிப்பிட்டு. அவரும் அப்படி சொன்னார், எனக்கு என்ன அதுக்கு போகணும்னு. அவர் எனக்கு இயல்பாகவே என்னுடைய நான் ஒரு 95% இங்கால போகிறதுக்கு தான் பிளான் பண்ணி கொண்டு வந்தேன். அவர்களும் என்ன போல் ஒரு ஆள் அதுக்கள் இருக்கிறது நல்லது என்ற மாதிரி சொன்ன உடனே பின்ன நான் அந்த நேரத்தில் 83க்கு பின்னரான காலகட்டம். அப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் தந்தா, இப்போ ஒரு 1.5 காலைக்கு தந்தா அல்லது 50 தந்தா எங்களால் போக முடியாத காலகட்டம் தானே, யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அதுகளையும் பார்த்து விட்டு சரி என்று தீர்மானித்தேன். நான் விவேகானந்தாவில் 3 மாதம் படித்து 2 சம்பளம் எடுத்தேன், இங்கேயும் எடுத்தேன் அங்கேயும் எடுத்தேன். அந்த நேரத்தில் கொஞ்சம் செலவழித்தேன் கூட கொழும்பில். அப்போ என்ஜாய் பண்ணி அப்போ எடுத்து அதுலேருந்து விட்டு வந்துவிட்டேன். சில பேர் கேட்பாங்க, ஏன் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு. நான் பகடியாக சொல்கிறது, நான் இந்த பிள்ளைகளை ஏன் பழுதாக்குவான்ன்றது தீர்மானிச்சுன்னு நான் விட்டு வந்துட்டேன். எனக்கு இதுதான் நாட்டம். இப்போ இந்த அதுகளோட ஒரு நாட்டம் இல்லாமல் நான் அதில் இருக்கக்கூடாது. அது அது எதிர்காலத்தை பழுதாக்குற பிள்ளைகள எதிர்காலத்தை பழுதாக்குற வேலை ரெண்டு தான். அண்மையில் நான் தொடர்ந்தும் ஆசிரியர் பதவியில்தான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு இந்த வெளிநாட்டில் வந்து நண்பர்கள் தான் கேட்டான், என்னடாப்பா பென்ஷன் எடுத்துட்டிங்களான்னு கேட்டான். நான் சொன்ன இல்லை நான் பிள்ளைகளை ஏன் பழுதாக்குவான், நான் விட்டுட்டு வந்து விட்டேன். அவை பிறகு ஆசிரியராகவே இருக்கிறேன், பிறகு பத்திரிகை ஆசிரியராக அப்படி இப்படி இருந்து இப்போ தினக்குரலில் அது அந்த கதையில் அதையும் சொன்னேன். அப்போ அவர் அந்த பத்திரிகை அந்த மாணவர்களை இளம் பிள்ளைகளை என்னத்துக்கு நான் பழுதாக்குவான்னு சொன்னதை மனதில் வச்சுக்கொண்டு அவர் அந்த பத்திரிகை துறையை நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறதுக்காக பள்ளிக்கூட பிள்ளைகளை கெடுக்க போகிறோன்னு யோசித்து கொண்டு இருந்த நீங்கள் விட்டுட்டு வந்து நீங்கள் இப்போ பத்திரிகை ஆசிரியர்களாக இருந்து கொண்டு சமூகத்தை நல்லா வழிநடத்துறதாக எண்ணமோ அப்படின்னு கேட்டார். என்ன இந்த பத்திரிகை துறைன்றது அவர் அப்படி பார்க்குறார். ஏன்னா எங்களே தான் அவன் சனத்தை நல்லா வழிநடத்துகிற மாதிரியெல்லாம் கதைக்கிறான் நக்கல் மாதிரி. அப்படின்னோட நான் 40 வருஷம் இதுக்குள்ளே வாழ்ந்துட்டேன், இவன் இன்னும் தெரிஞ்ச நண்பன், அவன் காட்டி குடிச்சிட்டு என்னோட படித்தவர் இப்படி சொல்கிறானே உண்டு. அப்போ அது பகடியாக சொன்னாலும் அதுக்குள்ளே ஒன்று கிடக்கு பொறுப்பொன்றும் இருந்தது. அப்போ அதுக்கு பிறகு நான் இங்கே ஆசிரியர் வந்து ஒரு 85 97 வரைக்கும் என்ன முதல் முறையாக எட்வர்ட் என்றவர் இருந்தவர் அங்கே வெளிநாட்டு செய்தி ஆசிரியராக, அவருக்கு இளைய இந்த ராய்ட்டர்ஸ் பிடிஐ அந்த செய்திகளை மொழிபெயர்க்க செய்த எனக்கு அந்த கம்யூனிஸ்ட் இந்த இடதுசாரி அரசியல் இருந்த காலத்திலேயே நாங்கள் ரொம்ப வாசிக்கிறது. நான் ஒன்றை சொல்லுவேன், எனக்கு இன்றைக்கும் கூட நான் இரவில் அது ஒரு தம்பட்டமாக நான் அடிக்கவில்லை, நான் இரவு 12 மணிக்கு இருந்து வாசித்தான் படுப்பேன். ஏதோ தமிழோ இன்னும் கட்டுரைகள் அந்த வெளிநாட்டு அரசியல்கள் அதுகளை பார்த்துட்டு தான் படுப்பேன். எனக்கு அது அப்படி பழகி போச்சு. அதுகளை செய்யலைன்னு சொன்னால் அன்றைக்கு நான் ஏதோ ஒன்று செய்யாம விட்டுட்டேன்ற மாதிரி ஒரு குறை என்ன இன்றைக்கு அது எனக்கு பழகி போச்சு. ஐயா, நீங்கள் இந்த ஆங்கில செய்திகள் குறித்து பேசியிருந்தீர்கள். இப்பொழுதெல்லாம் சாதாரணமாக பத்திரிகைகளில்
இந்திய இணையதளங்களில் வெளியாகின்ற செய்திகளைத்தான் மறுபிரசுரம் செய்கிறார்கள் என்று பார்க்க தோன்றுகிறது. ஏன் இந்த குறை? ஏன் எங்களால் அந்த வெளிநாட்டு செய்திகளை அது குறித்து நாங்கள் இன்னொரு கட்டத்தில் கதைப்போம். நிச்சயமாக கதைக்க வேண்டிய ஒன்று. அப்போ அந்த நேரத்தில் என்னை அந்த வெளிநாட்டு செய்திக்கு கொண்டு போய் அவர்கள் பணியாற்ற விட்ட பொழுது எனக்கு ஒரு வசதி வாய்ப்பாக போச்சு. என்னென்னு சொன்னால் அந்த ராய்ட்டர்ஸில் வருகின்ற செய்திகளை டிரான்ஸ்லேட் பண்ணுவதன் மூலம் அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் என்ன மாதிரி அந்த செய்திகளை அளிக்கப்படுது, அது என்ன மாதிரி ஒரு செய்தியை டெவலப் பண்ணி எழுதுறது என்றது நான் இந்த ராய்ட்டர்ஸ் செய்திகளூடாகத்தான் நல்ல இன்றைக்கும் நான் அதை பெருமையாக சொல்வேன். அந்த ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் ஆசிரியப்படத்துக்கு புதுசாக வாரவருக்கு நான் சொல்வது, எனக்கு பயிற்சி அளிக்க யாரடியாக பொறுப்பு தந்தால் நான் சொல்வது இந்த ராய்ட்டர்ஸ் அந்த இங்கிலீஷ் அதில் வர்றதுல அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோடு அந்த செய்தியை கொண்டு வருவாங்க. ஒரு 4வது பந்தியில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ட்ரம்மும் கிம்மும் சந்திச்சுருக்காங்கண்டா அதை தொடங்கி போட்டு அவங்க கீழே வந்து கொரியன் ஓரை பற்றி கூட ஒரு பந்தி வரும். அப்போ அதுக்குள்ளே ஒரு 5 பந்தி எடுக்கிற செய்தியில் நாங்களும் ஒரு வரலாற்றை பார்க்கக்கூடிய, வரலாற்றுக்கு திரும்பி செல்லக்கூடிய ஒரு ப்ரெசன்டேஷன் அது இருக்கும். அதே எனக்கு நல்ல ஒரு அனுபவம் போச்சு. அதுக்கப்புறம் 3 மாதத்தாலேயே என்னையே தனியாக செய்தி எழுத விட்டார்கள். அப்போ செய்தி எழுத விடுவது சப் எடிட்டர்ன்னு சொல்லி விடுவார்களே தவிர செய்தி ஆசிரியர், வெளிநாட்டு செய்தி ஆசிரியர் பதவிகள் தருவதில்லை. அப்படி தமிழ் பத்திரிகையில் அப்படி இருந்ததில்லை, இங்கிலீஷ் பத்திரிகையில் இருந்திருக்கலாம். அப்படி இருந்த பொழுது அதிலேயே இருந்து பிறகு ஒரு 88ஆம் ஆண்டு அளவில் நான் திருமணம் செய்த பிறகு என்று நினைக்கிறேன் பாராளுமன்ற செய்தியாளராக நீங்கள் நீண்ட காலம் ஒரு அது அப்பொழுது ஜிஆர் ஜெயவர்தன காலம், இந்த இண்டோலம் கேக்கவுட்டுக்கு பிறகு ஜிஆர் ஜெயவர்தன காலம், பிரேமதாச காலம், சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க ஜனாதிபதியாக வந்த பிறகு அந்த காலத்தில் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள். அப்போ அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு பிடிக்காத அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவங்க பேசுகிற முறை, அதில் அந்த பாராளுமன்ற விவாதங்களை நடத்துகிற முறைகளில் நாங்கள் ரொம்ப அனுபவிச்சோம். இன்றைக்கு அது பாராளுமன்றம் சும்மா அந்த நேரத்தில் நல்ல பேச்சாளர்கள் சிங்களத்திலும் சரி தமிழிலும் சரி நல்ல தரமான விவாதம் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அதுக்கு பிறகு இங்கே ஆசிரியர் பீடத்தில் பிரதம உதவி ஆசிரியர் சீஃப் சப் எடிட்டர்ஸ் என்ற ஒரு பதவி வேக்கண்ட் ஆகியது. அது சுபாஷ் சந்திரபோஸன் நண்பர், அவர் இறந்து விட்டார். அவர் லோயராகவும் வந்து அவர் பிறகு குவைத்தோ அங்கே ஒரு இடத்துல எம்பசியிலும் ஒரு செக்ரட்டரியாக தான் இருந்தார். அவர் இறந்து விட்டார். அவர் இன்னொரு வயது 56ஆம் ஆண்டு பிறந்தவர் தான். அவர் சுகம் இல்லாமல் இறந்து விட்டார். அவர் இடத்துக்கு அந்த பணியை செய்ய வேணும். எனக்கு அந்த பதவியை தரவில்லை, அந்த பணியை செய்யணும். அந்த பணியை பிரதம செய்தி ஆசிரியர் உதவி ஆசிரியர் என்ற பதவியை நான் அந்த பணியை நடராஜா அவர்கள் செய்தி ஆசிரியர் அங்கால எட்வர்ட், நான் இங்கால இருந்து 6 வருஷம் அதை செய்தேன். ஒரு பெரும் பத்திரிகையில் நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பத்திரிகையில் பணிபுரிந்து கொண்டு இன்னும் ஒரு பத்திரிகைக்கான அழைப்பு உங்களுக்கு வருகிறது. அதுவும் புதிதாக ஒரு பத்திரிகை தொடங்குகின்ற பொழுது அதில் பல்வேறு நெருக்கடிகள் இருக்கும், நிறைய சவால்கள் இருக்கும். அதனை தாண்டி ஒரு பத்திரிகையை செய்து விடுவோமா என்கிற நம்பிக்கையை வளர்த்தெடுப்பது என்பதே மிகவும் கடினமான பணி. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள், இந்த ஒரு நொடி பொழுதில் நான் தீர்மானித்து விடுவேன் என்று. அப்படியா நீங்கள் இந்த தினக்குரல் பத்திரிகை ஆரம்பிப்பதற்கான பயணத்தை ஆரம்பித்தீர்கள்? அந்த காலகட்ட பகுதி எவ்வாறு அமைந்திருந்தது? 97ஆம் ஆண்டிலே தினக்குரலை ஆரம்பிக்கின்ற ஒரு பணி வந்து ஒரு முயற்சி நடப்பதாக என்னையும் அடைகிறார்கள். ராஜகோபால் அவர்கள்லாம் அதுக்கு இனிஷியேட் பண்ணி அந்த முன்முயற்சியில் எடுத்தார். என்னை கேட்டார், கொஞ்சம் நான் திருமணம் செய்து விட்டோம், உங்களுக்கு குடும்ப பொறுப்பு, புது பத்திரிகையை தொடங்குகிறீர்கள், உங்களுக்கு வயசு சரி, உங்களோட காலம், நாங்கள் யங்ஸ், அப்போ எனக்கு 41 வயசு. அப்போ அப்படி தொடங்குகிற பொழுது நாங்கள் அதில் வந்து அந்த பத்திரிகை கொண்டு நடந்து விட்டால் அப்படியெல்லாம் நடக்காது, உங்களால் முடியும். நான் சொன்னேன், நான் இங்கே ஒரு பதவியில் இல்லை, என்ன நீங்கள் திடீர்னு கொண்டு போய் அதில் போடைக்குள்ள நான் என்னால் அதை தாக்குப்பிடிக்க முடியுமான்னு நான் யோசிக்கிறேன். இல்லை உம்மாலே ஒரு செய்தி ஆசிரியராக தரமாக செயற்பட முடியும் என்ற நம்பிக்கையில் தான் உங்களை கேட்கிறேன். அப்பொழுது பார்த்தேன், இங்கேயும் அந்த பதவியை விருப்பம் வந்து இல்லை, இவர்கள் எனக்கு அந்த பிரதம உதவி ஆசிரியர் பதவியும் தருவதாக இல்லை. அது 6 வருஷமாக அந்த வேலையை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது முகாமைத்துவத்தினுடைய பிள்ளை அல்ல, ஆசிரியர் பீடத்தினுடைய தலைமைத்துவங்களினுடைய பிள்ளை. அது நான் நிறுவனத்தின் முகாமைத்துவத்தில் பற்றி சொல்ல மாட்டேன். இவர்கள் சொல்லியிருந்தால் அவர்கள் தந்திருப்பார்கள். இந்த வேலையை அவர் தான் 6 வருஷமாக செய்கிறார். அவர்கள் சில பேருடைய சுபாவங்கள் உங்களுக்கு அந்த சவால் என்பது எனக்கு அது நான் என்னுடைய பழக்கம் இருக்குது. அந்த தீர்மானத்தை
ஒரு கணப்பொழுதில் எடுக்கிறது. நானே அதை சொல்லக்கூடாது, என்னோட பழகினவர்கள் சொல்வார்கள். தீர்மானம் எடுக்கிறதுக்கு யோசிக்கக்கூடாது. இந்த செய்தியை போடலாமான்றது ஒரு நொடி பொழுதில் தீர்மானிக்கணும். அந்த பழக்கங்கள் எனக்கு நான் இரவு கடமையில் கூடுதலாக இருக்கிறபடியால் நான் அதை அந்த நேரம் நாங்கள் இரவு கடமையில் இருந்த செய்தி போட்டு நீங்கள் சிக்கல மாட்டீங்க. இல்லை, ஒரு நாள் நான் மட்டுப்பட இரவு கடமையில் நாங்கள் ஈடுபட்ட காலம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள், இந்த பார்த்தசாரதி, அந்த ரோமேஷ் பண்டாரியெல்லாம் வந்து போகிறது, சிதம்பரம், அந்த முக்கியமான காலகட்டம். அவங்களுக்கு கடுமையான செய்திகள் வரும். ஹிந்து பத்திரிகை அப்பொழுது இப்போ ஆன்லைனில் பார்க்குற மாதிரியெல்லாம் பார்க்க முடியாது. 2-3 நாளைக்கு ஒரு காத்தால் PS சுந்தரம் புத்தகசாலைக்கு வரும். அங்கிருந்து எங்களுடைய பிஎன் பொடி மாதிரி போய் எடுத்து கொண்டு வருவாங்க. அதிலெல்லாம் முக்கியமான செய்திகள் வரும். அதில் எல்லாத்தையும் இரவில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டு எங்களுக்கு ஒரு நாங்களாகவே இதை ஒன்று செய்ய முடியும். அப்போ நான் யோசிச்சேன், நான் இங்கே செய்கிற வேலையை அங்கே போய் செய்ய போகிறேன்னு நினச்சோன்னே எனக்கு ஒரு துணிச்சலையும் தந்தது. அதுதான் தினக்குரலுக்கு போன அனுபவம். சரி, அதை பற்றி நாங்கள் கொண்டிருக்கோம். அவருடைய தினக்குரல் பத்திரிகை ஆரம்பித்த அனுபவத்தை அவர் இப்போது எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு சவாலாக இருக்கவில்லை? அவர் வீரகேசரி பத்திரிகை என்கிற பிரம்மாண்டமான பத்திரிகை, அதிலிருந்து கொண்டு ஒரு தினக்குரல் பத்திரிகை அது ஒரு சவாலாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த வயது எங்களுக்கு 41 வயது எனக்கு நான் தினக்குரலுக்கு போகும் பொழுது அது ஒப்பீட்டளவில் இளம் வயது, ஒரு நடுத்தர வயதை நோக்கி நாங்கள் போகிற காலகட்டம். அந்த இருந்த அனுபவமும் எனக்கு ஒரு தைரியத்தை தந்தது. நாங்கள் ஒரு முன்முயற்சியை, நாங்களாக ஒரு ஊடகத்தை தொடங்கினோம் என்ற ஒரு ஒரு பதிவு வரலாற்றில் இருக்கட்டுமே என்றதும் எனக்கு ஒரு காரணம். அதோட நாங்களாக ஒரு பத்திரிகை தொடங்குகிறோம்ன்றது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். அதில் துணிச்சலாக நாங்கள் குறுகிய காலத்தில் வாழ்க்கையை பற்றிய பயமும் இருந்திருக்கு. நிச்சயமாக இருந்தது. நான் அதை சொன்னேன் ராஜகோபால் அவர்களுக்கு பல தடவை சொன்னேன், எங்களை கைவிட்டுறாதீங்க, இது தொடர்ந்து நடத்துங்க. அது வாத்தியார் வேலை அது போயிட்டு தான் போகும். இது நான் சொன்னேன். இப்போ நாங்கள் வீரகேசரி ஒரு பெரிய நிறுவனம், அங்கேருந்து வந்திருக்கிறோம், எங்களை இல்லையப்பா. ஆனால் அவர் அந்த நிறுவனத்துக்காக கஷ்டப்பட்டு தொடங்கி 1997 ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் இஷ்யூ ஒரு சண்டே ஞாயிறு தினக்குரலாக வந்தது. அடுத்த நாளேருந்து தினசரியாக வந்தது. அவர் ஏப்ரல் வரைக்கும் ஜூலையிலே அவர் இறந்து விட்டார். வேறு வருத்தக்காரனாக போயிட்டார், பலவீனம், இறந்து விட்டார். அப்போ எனக்கு சிவனேஸ்வரன் ஆசிரியராக இருந்தார். அவர் வீரகேசரியில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் வேறு இடங்களில் அமைச்சுகளிலே சில பொறுப்பான பதவிகளை ஏதோ வகித்தவர். பிறகு பத்திரிகைக்கு நாங்கள் அவரை எடுப்போம் உண்டு. அவர் ஆசிரியராக இருந்தார். ஆனால் அவர் ஆசிரியராக இருந்தாலும் எங்களுக்கு அவருக்கு வயசும் வந்து விட்டது. எங்கள்ட வாழ்க்கை தான் நாங்கள் தங்கியிருக்கு. தினக்குரல் நல்ல வரையிலையோ நாங்கள் வாழ்க்கை முடிச்சு எங்களை வேறு எங்கள் பேப்பரும் எடுக்கவும் மாட்டான். ஏன்னா இவங்க இன்னொரு பேப்பரை விட்டுட்டு இன்னொரு இவங்களை நம்பி எங்கே எடுக்கிறதுன்னு எந்த ஒரு நிறுவனம் யோசிக்கும். நாங்கள் ஒரு சவாலாக எடுத்து தினக்குரல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வீரகேசரி அளவுக்கு வராவிட்டாலும் வீரகேசரி வாசிக்காவிட்டால் தினக்குரல் வாய்த்தால் போதுமன்ற ஒரு மனோநிலைக்கு மக்களை கொண்டு வந்தோம். கணிசமாக அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தோம். அந்த 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 நேரத்தில் பிறகு சிவனேஸ்வரன் அவர்கள் விலக ஒரு பத்திரிகை பேரவை அந்த SLPஐ அது ஆரம்பித்த பொழுது அங்கே உள்ள நூலகத்துக்கு விரிவுரையாளராக அவர் போனார். விரிவுரையாளராக போன அவருக்கு இங்கே கூடுதல் சம்பளம் கொடுத்தவர் அவருக்கு போயிட்டார். அவர் போன பிறகு என்னை ஆசிரியராக நியமித்தார்கள். நான் என்னை ஆசிரியராக நியமித்த பொழுது முதல் நாள் பதவி கடிதம் வேண்ட போகிறேன். போகிறதுக்கு முதல் நான் செய்த வேலை, என்னை இந்த ஆசிரியர் விட அந்த பத்திரிகை துறைக்கு சேர்த்து விட்ட எனது மாமனார் என்ற வீடு சங்கமித்த மாதத்தில் இருந்தது. நான் கோட்டையின் அல்லூஸ் பிளேஸில் இருந்தேன். வாகனத்தில் வந்து அந்த வீட்டில் அந்த அவருடைய படம் அவருடைய மகனும் இறந்து விட்டார், அவருடைய மனைவியினுடைய படம். என்னை அவர்களெல்லாம் கொழும்பில் அவர்களோட கும்பிட்டு தான் போனேன். நன்றி கடன். போய் அந்த ஆசிரியர் பதவி எடுத்தேன். அந்த ஆசிரியர் பதவி அப்போது உங்களுக்கு இருந்த சவால் என்ன? சவால் என்று எனக்கு ஒரு சில அசாத்திய துணிச்சல்னு சொல்லலாம். எங்களை யாரும் ஒன்றும் பண்ண இல்லாதுன்ற மாதிரி ஒரு அசாத்திய துணிச்சல் எனக்கு அது எந்த விஷயத்திலும் வந்துடும். அது எனக்கு அப்படி அது சுபாவம். அதனால் இல்லை, நாங்கள் நிறுவன முகாமைத்துவம் முதலாளி அவர் துணிச்சலாக நின்றால் எங்களால் அதை சாதிக்க முடியும் என்றதில் நான் அவருக்கே சொல்லுவேன். SP சாமி அவர்களுக்கு அவர் உண்மையிலேயே அவர் நெருக்கடிகளை எதிர்நோக்கினார் என்றது எனக்கு நல்லா தெரியும். அவர் என்றாலும் அவர் இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டேன், நான் தொடங்கி விட்டேன், இவங்களை ரோட்டில் விடக்கூடாதுன்றதில் அவர் ரொம்ப நிதானமாக இருந்தார்.
நான் அதுக்கு நன்றி சொல்லுவேன். அவருடைய பிள்ளைகள் அதுக்கப்புறம் அவர்களும் விளையாட்டு புத்திக்காரர் மாதிரி வயசுக்குறோம், எங்களை விட வயசுக்குறோம் ஜாக்கள். அவர் அந்த தகப்பன் அந்த எஸ்பி சாமி அவர்கள் அந்த தனது பொறுப்பை இந்த இவங்களை வந்து 20 வருஷங்கள் நடத்தினேன். 20 வருஷம் பிறகுதான் முகாமித்துவம் மாறியது, அது ஒரு விடயம். அப்போ அந்தளவுக்கு அவர் ஒரு பொறுப்பாக வச்சார். நாங்கள் அதை எங்கள் தரப்பில் உள்ள கடமை முழு நிறைவாக டெடிக்கேஷனோடு அர்ப்பணிப்போடு பெருமளவுக்கு நாங்கள் சம்பளங்கள் அதெல்லாம் அவர்கிட்ட போய் கேட்டு சண்டை பிடிக்கிறது எல்லாம் கிடையாது. நாங்கள் கேட்கும் பொழுது அவர் தந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் படுற கஷ்டமும் அவருக்கு தெரியுது. அப்போ அதை எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைச்சு முதலாளிக்கேற்ற வகையில் எங்களை மாற்றிக்கொண்டல்ல, அவருடைய நிதி நிலைமையை அனுசரித்து கொண்டு அவருக்கு செய்தியிலே அவருடைய செல்வாக்கு அல்ல, அந்த நிதி நிலைமையை நாங்கள் அனுசரித்து கொண்டு அந்த வகையில் செயற்பட்ட காலம். நான் எனக்கு ஆசிரியர் பதவி தந்த பொழுது என்னுடைய அம்மா 2008ஆம் ஆண்டு தான் இறந்தவர். இது 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் தான் நான் பதவி எடுக்கிறேன். ஏப்ரல் என்றால் அதில் ஒரு வினோதம் என்னென்றால் ஏப்ரல் ஃபூலில் என்று தான் நான் ஆசிரியராக நியமிக்கப்பட்டேன். நான் பிரதம ஆசிரியராக உலகத்திலேயே ஏப்ரல் ஃபூலில் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் என்றால் நான் நினைக்கிறேன். இல்லை, சில பேர் சொன்னாங்க இன்றைக்கு போல் லெட்டர் வேண்டாது என்று. சும்மா இதை விட்டால் வேறு யாரும் கொடுத்துருவாங்கடப்ப நான் போய் பறிச்சிடணும் ரெண்டு பகுதியாக சொல்லிட்டு. அப்போ செல்லத்துறையன்ற சேமன் தினக்குரல் அவர் சாமியாருடைய சம்பந்தி அவரை தான் தந்தார். அப்போ நான் உடனே என்னுடைய அப்பருக்கு அடுத்து அம்மாவுக்கு அடுத்து சொன்னேன். நான் ஊரில் இருக்கல கூடுதலான நேரம் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சனசங்கம் நிலையம்னு சொல்லுவாங்களே, அது வாசிக்க சாலை தான், அதுக்கெல்லாம் இருப்பேன். நான் பேப்பர் வாசிக்கிறது கூட அந்த சின்ன வயசுலேயே. அப்போ அம்மாவுக்கு எடுத்து சொன்னேன், நீ என்ன அந்த லைப்ரரிக்குள்ளே போயிருந்தா அங்கே போய் அதுக்குள்ளேருந்து கதைக்கிறதுகள் சத்தம் போடுதல் சும்மா இருக்கேன்டம்மா, பேப்பர் பார்க்குறதே நீங்கள் விளங்காமல் என்ன பேசுவீங்க அப்படி சொல்லுவீங்க. இப்போ அந்த அங்கே போகிற ஒரு பேப்பருக்கு நான் ஆசிரியராக வந்திருக்கிறேன். அப்போ நான் அதுக்குள்ளேருந்து விளையாட இல்லைன்றது நீங்கள் புரிஞ்சு கொள்றியோன்னு சிரித்தார்கள். அந்த மாதிரி ஒரு எனக்கு அந்த இயல்பாகவே எனக்கு அந்த பொது விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு நாட்டம். அந்த இடதுசாரி அரசியலுக்கு எனக்கு அதுக்கு பெரிய உதவி செய்தது. நான் பழகினவர்கள் எல்லாரும் சண்முகதாசன், சின்னத்தம்பி போன்றவர்கள் எல்லாருமே ஒரு அவர்கள் எனக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, பத்திரிகை துறையிலும் சரி, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். உங்களோட சின்ன வயசில் மூத்தவங்க உங்களுக்கு நண்பர்களாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படி இருந்திருக்கோம். அது கொழும்புக்கு வந்தவர் தான் கூட அங்கே ஊரில் இந்த பொடியன்டா பொடியன் தானே, அவன் தட்டி விட்டுருவான், பெரியவன் சேர்க்க மாட்டான், படத்துக்கு கூட கூட்டி கொண்டு போக மாட்டான், நீ எவ்வளோ பாரு அந்த மாதிரி அனுபவங்கள். கொழும்புக்கு நான் ட்ரெயின் ஏறி வரைக்குள்ள நான் நோபடி. இப்போ தனபால் சிங் கொழும்புல சம்பொடி சொல்ல அவர் என்ன பொடியோ அப்பா உனக்கு பென்ஷன் இருக்காது, உனக்கு என்ன பொடி என்றாலும் பென்ஷன் இருக்காது. அப்போ சொல்லி அவர் இன்னும் அது நேரில் அவர் அதை உள்ளூரை பெருமைப்பட்டு கொண்டிருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த ஊரிலும் என்னை அறிந்தவர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள் எல்லாரும் சொல்வார்கள், இந்த துறையில் இந்த வட்டாரத்தில் எங்களோட சமூகத்துக்குள்ள அந்த எங்களுடைய ஊரில் வேறு ஒருத்தரும் அவளை அந்த துறையில் நாட்டம் காட்டுறது குறைவு தானே. அதே இப்போவும் கூட பத்திரிகையில் வேலை செய்கிறீங்கன்னா பஸ்ஸில் போகிறவங்க சரி, ஊரில் சந்திக்கிற கோயில் திருவிழாவில் சந்திக்கிறதும் சரி, அந்த ரிப்போர்ட்டிங்காக செய்கிறீங்கன்னா கேட்பான். அவங்கள அந்த பத்திரிகை ரிப்போர்ட்டிங் தான் ஜேர்னலிசம். ஆனால் அந்த அவர் பத்திரிகைண்டா ஒரு பத்திரிகையாளர்ண்டா ஆசிரியர் என்றாலும் ரிப்போர்ட்டரோ ஒன்று தான் கேட்பா. நான் ஆசிரியர்னு சொல்கிறேன் இல்லை, ரிப்போர்ட்டிங் தான் சொல்லி அது சொல்லிட்டு வருன்றது அந்த அனுபவங்கள். அதுகள் நான் பிறகு 55 வயது வரும்பொழுது வீரகேசரியோடு சேர்ந்து ஒரு நிர்வாக மாற்றம் ஒன்று நடந்தது. அதுக்கு பிறகு நான் 55 வயதில் ஓய்வில் பிறகு என்னை ஒப்பந்த அடிப்படையில் எடிட்டராகவே செய்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு 1 வருஷம் வரைக்கும் தான் நான் அங்கே தினக்குரல் ஆசிரியராக இருந்தேன். பிறகு வீரகேசரிக்கு என்னை அந்த நிர்வாகம் பணிப்பாளர் திரு குமார் நடேசன் அவர்கள் வீரகேசரியில் வந்து பணியாற்றுமாறு கேட்டார். அவரோட சமகாலம் என்று ஒரு சஞ்சி ஒன்று அரசியல் சமூக பொருளாதார விஷயங்களை ஒரு ஆய்வுத்த கட்டுரை தன்மையான சஞ்சியை செய்கிறதுக்கு எனக்கு 3.5 வருடங்கள். அது ஒரு வர்த்தக ரீதியாக
லாபம் தந்த பத்திரிகை அல்ல. அது என்ன எங்களுடைய சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய சமூகத்தில் வாசிப்பு அதுவும் ஒரு சீரியஸ் ரீடிங் வந்து எந்த லெவலில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதாலே அது பெருசளவுக்கு போகலை மார்க்கெட்டுக்கு. என்ன இன்றைக்கும் அவர் சொல்லுவார் அதில் வந்த மாதிரியான விடயங்கள், சமகாலத்தில் வந்த மாதிரியான விடயங்கள் தினசரி வீரகேசரியில் வார வெளியீட்டில் வர வேண்டும் என்று எனக்கு முன்னாலே அந்த ஆசிரியர்களை பார்த்து சொன்னது நான் கேட்டேன். அப்போ அந்தளவுக்கு அவர் நிறுத்தும் பொழுது அதை ரொம்ப மனக்குறை கவலையோடு தான் நிறுத்தினார். எனக்கு அது விருப்பம் இல்லை, ஆனால் நிலைமைகள் என்று சொல்லி சொன்னார். அப்படி அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் இருந்தது. பத்திரிகை துறையிலே சுவாரஸ்யமான நாங்கள் அனெக்டோட்ஸ் என்று சொல்லுவோமே, அப்படி வாழ்க்கையில் வீரகேசரியில் ஆரம்பத்தில் இருக்கல, ப்ரூஃப் ரீடிங்கில் ஆசிரியர் படத்தில் சப் எடிட்டராக இருக்கல, பிறகு தினக்குரல் இருக்கல, பிறகு தினக்குரல் ஆசிரியராக இருக்கல, செய்தி ஆசிரியராக இருக்கல, பிறகு சமகாலம் செய்யக்கள் எல்லாம் தனிப்பட்ட ரீதியில் பிறகு சுவாரஸ்யமான அனுபவங்கள் எல்லாம் நடந்து இருக்குது. அது இல்லாட்ட உடவியாளர் இல்லாட்ட வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஏதேனும் அனுபவங்கள், மறக்க முடியாதுன்ற சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மறந்து விடுவோம். கவலையான விஷயங்களை தான் மறப்பதில்லை. ஆனால் என்னுடைய பத்திரிகை துறையில் நான் ஈடுபட்ட 40 வருஷம், அது ப்ரூஃப் ரீடிங்கையும் அதில் சேர்க்கணும் ப்ரூஃப் ரீடிங்கும் பத்திரிகை துறை தான். 41 வருஷம், 77, 88, இந்த இன்று 18, 40 வருடங்கள். அப்புறம் எனக்கு இன்றைக்குமே நான் யோசிக்கும் பொழுது எனக்கு மனதுக்கு கவலையாக உள்ளுக்காலே அழுவேன். வெளியில் நான் அழுவதில்லை. நான் கொஞ்சம் தைரியமானாலன்ட்டு எனக்கு நானே சொல்லிக்கொள்ளக்கூடாது, என்ன சொல்லுவாங்களே அப்படியா துணிஞ்ச வேண்டாப்பாண்டு. உங்களுடைய பேச்சில் தெரிகிறது போகும்போது நானே சொல்லவில்லை, அது என்னுடைய சுபாவம். உள்ளூர இன்றைக்கும் மனதில் நான் வரும்பொழுது, இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது கூட நான் அதை யோசித்து இதை சொல்லலாமா விடலாமாண்டு. ஆனால் இதை நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடன் வேலை செய்த பத்திரிகையாளர்கள், எதிர்காலத்தில் பத்திரிகைக்கு வரப்போகிறவர்கள் ஊடகத்துறையிலே ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும், ஆரோக்கியமான கலாச்சாரத்தை. மற்றவர்களை ஊக்குவிப்பது, மற்றவர்களை அனுசரிப்பது, பிழையான விடயங்களை அனுசரிப்பது அல்ல, பிழையான விடயங்களை செய்கிறவங்களையும் நாங்கள் அனுசரிப்பதன் மூலம் மாற்றிக்கொள்ளலாம். அந்த மாதிரி அது எனக்கு அதை இன்னும் மறக்க முடியவில்லை. தினக்குரலில் நான் வெளியில் நான் முதல் 10ஆம் ஆண்டிலும் 15ஆம் ஆண்டிலும் ஒரு ஆண்டு மலர்கள் தயாரித்தேன். நானே என்னோட தனியே இருந்து செய்து அது மற்றவர்களை கொண்டு எழுதி விடயதானங்களை எடுத்து எழுதி நானே போட்டாலும் அது நான் தான் இருந்து செய்தேன். 15லும் 10லும் கணிதியான ஆக்கங்கள் தினக்குரலை பற்றி மட்டுமல்ல, தினக்குரல் வளர்ச்சியை பற்றி மட்டுமல்ல, பத்திரிகை துறை பற்றி பல அறிஞர்கள், பேராசிரியர்கள், பெரிய ஊடகவியலாளர்கள், சீனியர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அவை எல்லாரும் எழுதி விட்டேன். 20ஆம் ஆண்டு மலருக்கு நான் தினக்குரல் இல்லை வீரகேசரில் இருந்தேன். அப்பொழுது பேராசிரியர் சபாஜி ராஜா எங்களுடைய சகல மலருக்கும் பங்களிப்பு செய்த ஒரு ஆள். பேராசிரியர் சபாஜி, உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு கட்டுரை, அவர் ஒரு ஆக்கமலை தினக்குரலுடைய 20 வருட வரலாறு. பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் உங்களுக்கு தினக்குரலுக்கு ஆலோசகர் சொல்வது, நான் படியாக அவருக்கு சொல்கிறது, நீங்கள் எங்களுக்கு டெலிஃபோன் ஊடாக ஒரு ஆசிரியர் சார், ஒரு ஆலோசகர் சார், நீங்கள் உழம்பி வரமாட்டீங்கள், நீங்கள் எங்களுக்கு ஒரு எந்த சந்தேகத்தையும் டயல் பண்ணும் பொழுது உழம்பிட்டு சொல்லுவார், பொருளாப்பா நான் ஒரு கட்டில் படுத்துத்தான் அவர் இருப்பார், கூடுதலாக எழும்பிட்டு கேட்குறேன்டாப்பா 5 நிமிஷம் எடு, எந்த 11 மணி இரவு 11 கூட 12 மணிக்கு கூட எடுத்தால் அவர் எனக்கு நான் எடுத்தால் அதுக்கு பதிலளிப்பார். அந்த சந்தேகங்கள் கேட்கத்தான் நாங்கள் எடுத்துருவோம். எங்களுடைய தினக்குரலினுடைய நலன், தினக்குரல் நல்லா வரணுன்றதுக்காக என் மீது எந்த நலிலும் அக்கறை அவருக்கு இருந்தது. எந்த நலில் அக்கறையால் தினக்குரலும் வளர்ச்சியிலும் அவருக்கு ஒரு அக்கறை இருந்தது. நாங்கள் ஒரு பெரிய அனுபவம். அப்படி இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஆள் இல்லை. ஒரு டெலிஃபோனில் கேட்கலாம், இதே இந்த இங்கிலீஷ் எனக்கு விளங்க இல்லை, இது என்ன இருக்குது, இந்த தமிழில் என்ன இருக்குது, என்ன சொல்லு அப்படின்னா அப்படி எந்த நேரமும் கேட்கலாம். அவரிடையே இப்படி இருந்தால் அந்த ஊரில் எந்த வீட்டிலேருந்து ஒரு 100 யார் தூரத்தில் வாழ்ந்த மனிதன். ஆனால் கொழம்பில் வந்தால் நான் அவரோட பழகினான். அதே மாதிரி அந்த மாதிரி பேராசிரியர் சந்திரசேகரம், தில்லநாதன் பேராசிரியர், அவங்க என்ன என்னோட கொஞ்சம் நெருக்கின பழக்கம். ஏன்னா இந்த பத்திரிகை துறை சம்பந்தமான விஷயங்களை நான் அவங்களோட பரிமாறிக்கொண்டிருக்கேன். பேராசிரியர் சபாஜி ராஜா அவர்கள் 20ஆம் ஆண்டு மலருக்கு தினக்குரல் வளர்ச்சியை பார்த்து எழுதுகிறார். அவருடைய ஒரு மதிப்பீடு. இன்று ஆசிரியராக இருப்பவர், அங்கே இன்னொரு சப்பரிட்டாக இருக்கிற ஜெயேந்திரன் என்ற நண்பர் தான் அந்த மலரை தயாரிக்கிறார். 20ஆம் ஆண்டு மலர்.
சபா ஜெயராஜா ஒரு நீண்ட கட்டுரை எழுதி கொடுத்துருக்கிறார். அதில் எனது பங்களிப்பை பற்றி ஒரு கணிசமாக எழுதியிருக்கிறார். அவர் என்னென்னா, நாங்கள் ஆரம்பத்தில் போன ஆக்கள் ஒரு ஆள் நான் என்ற ஒரு மதிப்பீட்டோட அவர் என்ன ஆசிரியர் தெரியுங்களை பற்றியெல்லாம் நல்ல மாதிரியான அபிப்பிராயம் கொண்டவர் என்னை பற்றி எழுதியிருக்கிறார். இப்போ உள்ள ஆசிரியர், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அது இப்போ உள்ள ஆசிரியர்னா எல்லோரும் பேர் தெரியும். நான் ஏன் இந்த கவலையை வளர்த்திருக்கிறேன்றதுக்கும் காரணம் சொல்லுறது, என்னை பற்றி எழுதப்பட்ட அவ்வளவத்தையும் நீக்கிவிட்டு அதை பிரசுரித்தார். அந்த மலரை தயாரித்தவருக்கு கேட்டேன், என்னடா நடந்தது என்று. ஆசிரியர் அதை அனுமதிக்கவில்லை. இதில் ஆசிரியர் அனுமதிக்கிறதுக்கு என்ன இருக்குது அரசியலா? என்னுடைய பங்களிப்பு, நான் தான் முதல் செய்தி வரலாறு வரலாறு. அப்போ நான் பார்த்தேன், அதோடு அந்த ஆசிரியர் என்னோட 30 வருஷம் அணுக்க துணைவனாக பழகி இருந்தவர், ஒன்றாகவே இருந்தவர், ஒன்றாகவே சாப்பிட்டவர், ஒன்றாகவே தூங்கியவர். வீரகேசையில் 84 அவரோட நான் பழகிறேன். அப்போ இந்த ஊடகவியலாளர்கள் இன்று அவர்கள் தான் மூத்தவர்கள். நீங்கள் என்ன கல்ச்சரை இங்கே கொண்டாடுறீங்க? மற்றவனை நேசிக்க தெரியாதவன் எப்படி பத்திரிகையாளனா இருக்கிறது முடியாது. மற்றவனை நேசிக்க தெரியாதவன் எப்படி வழிகாட்டுறது? நான் அதை குறை சொல்லவில்லை. அவர்கள் இனிமேல் அந்த மாதிரியான கலாச்சாரத்தை வளர்க்குறதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். என்ன பெரியால போட இல்லைண்டா போல் நான் ஒன்றும் குறைஞ்சு போகிறது இல்லை. இப்போ நீங்கள் என்ன கூப்பிட்டு கேட்குறீங்க? நான் உங்களுக்கு காசாக தந்துருக்கேன். அப்போ அதே எனக்கு என்னை அடையாளப்படுத்த எனக்கு தெரியும். எனக்கு அடையாளம் கொண்டு இருக்குதோ இல்லையோ அது மற்றவர்கள் சொல்கிற மூலம் தான் நான் தெரியும். ஆனால் என்ன அதை நீக்கினது, என்னோட பணியாற்றினது. நான் நினைக்கிறேன் அவர் பத்திரிகை துறையில் ஈடுபட்டதுக்கு ஒரு ஊக்க சக்தியாக கூட நான் இருந்திருப்பேன். எனக்கு நீங்கள் இந்த விடயத்தை கூறுகிற பொழுது வைரமுத்து எழுதிய ஒரு பாடலுடைய வரி ஞாபகம் வருகிறது. சிரித்து வரும் சிங்கம் உண்டு, புன்னகைக்கும் புலிகள் உண்டு, உரையாடி உயிர் குடிக்கும் ஓநாய்கள் உண்டு, பொன்னாடை போர்த்து விட்டு உன்னாடை அவிழ்ப்பதுண்டு. இந்த லிங்கா திரைப்படத்தில் பாடலில் எழுதியிருப்பார். எனக்கு என்றால் என்னோட ஒரு தோழமையாக இருந்த ஒரு சற்று மனசுக்குள்ளே என்ன பெரிய ஒரு பகைமை இருந்தது. இந்த தோழமை நாங்கள் இந்த தோழமைன்றதுக்கு என்ன வரவணக்கம்னு சொல்லுது, உள்ளுக்குள் பகைமையும் இருக்கும் என்று தான் நினைத்துக் கொள்ள வேண்டும். என்னை பற்றி ஒரு வரலாறு அது. அந்த மலர் ரெண்டுக்காக பார்க்கும் பொழுது தனபாலசிங்கம் தினக்குரலுக்கு இந்த பங்களிப்பை செய்திருக்கிறார். நான் 10ஆம் நான் 10ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு மலரை செய்யக்குள்ள முழுப்பத்து ஆசிரியர் படத்தில் உள்ள முழுப்பேற்ற கொண்டு எடுத்தேன். நீ உண்டி அனுபவத்தை எழுது எல்லாற்ற அனுபவம் தான் அந்த மலர். எல்லாருக்கும் இது அப்படி செய்த ஒருதனைக்கு நீங்கள் அவருடைய பங்களிப்பை ஒரு பேராசிரியர் எழுதுகிறார். அதை விட்டுட்டு அந்த ஒரிஜினல் கொப்பியை கூட மறைத்து வைத்திருக்கிறாரா மற்றவர்கள் காட்டுவார்கள். நாங்கள் வீரகத்திய தனபாலசிங்கம் ஆசிரியர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். Blessed are those who admire others. மக்களை மற்றவர்களை நேசிக்க தெரிந்தவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்றவர்களை வெறுக்க தெரிஞ்சவனை எவனும் ஆசீர்வதிப்பான். பத்திரிகை துறையில் ஈடுபட்டதுக்காக ஒரு நாளும் நான் கவலைப்படவில்லை. நான் பத்திரிகை துறைக்கு எனக்கு இந்த யூனிவர்சிட்டிக்கு போக முடியலையே, விளையாடி விட்டோமே அட்வான்ஸ் ஆகலை என்று சொல்லி ஒரு கவலை உண்டு. பல்கலைக்கழகம் போயிரு மனுஷனாக வர முடியலை என்று. ஆனால் பத்திரிகை துறைகளை வந்த பிறகு பல்கலைக்கழகத்துக்கு போகவில்லையே என்ற கவலை தேவையில்லை இனிமேல் என்று நான் முடிவெடுத்துக் கொண்டேன். சாகும் வரையும் இதில் படிக்கிறேன், இன்றைக்கும் படிக்கிறேன். நான் ஸ்டில் லேர்னர், கடைசி மூச்சு வரை நான் லேர்னர் என்று தான் என்ன சொல்லுவேன். நான் படிக்கிறோம், நான் படித்து கொண்டே இருக்கிறேன். அப்போ என்ன உண்மை படியாக கேட்பார்கள் சில பேர், அவங்களுக்கு தெரியாது நான் யூனிவர்சிட்டிக்கு பக்கமே போகாதவனுண்டு. ஆனால் உங்களுடைய நான் பெருமைக்கு சொல்லலை. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி எக்னாவா பேர் நான் ரெண்டுக்கும் உள்ளட்டதே இல்லைடா பார்க்குது. அது என்றால் நான் இந்த துறையை இந்த துறையில் ஈடுபடுக்கல. நான் எங்களோட மைண்டை அப்டேட் பண்ணி இன்றைக்கும் செலவுப்படுத்தி கொள்ளணும். அது என்னை மற்றவர்கள் உதாரணமாக எடுக்கிறார்களோ இல்லையோ தெரியாது. நான் அதை எல்லாருக்கும் சொல்லுது, நல்ல ஒரு பத்திரிகையாளன் ஒரு திறமையான வாசகராக இருக்க வேண்டும், அல்லது அவன் அந்த துறையை நாசமாக்குறான். இன்றைக்குள்ள இளம் பத்திரிகையாளர்களில் அதுதான் பெரிய குறை. எதையும் வாசிக்கிறது இல்லை. எல்லாரையும் நான் ஒரே ப்ரோட் ப்ரஷ்ஷாக செய்யலை, எல்லாரையும் சொல்லவில்லை. பெரும்பாலானவர்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் என்னென்னா, இந்த பத்திரிகை துறை வந்து ஒரு
அது சிம்பிள், அது சிம்பிளான விஷயமா. அது இப்போ பதவிகளெல்லாம் எடுத்துடலாம் பெருசாக என்று நினைக்கலாம். நிச்சயமாக நிச்சயமாக. அது நான் என்னுடைய அனுபவத்தை சொல்வதனால் மற்றவர்களுக்கு முன்னுதாரணம் நான் இருக்கட்டும் என்று இளம் பத்திரிகையாளர் நின்று உள்ளவர்கள் அந்த அந்த எங்களிடந்து ஏதோ படிக்க இருந்தால் படித்துக்கொள்ளுங்க, என்ன ஒரு படிப்பினையும் எடுத்துக்கொள்ள. உங்களை பற்றி பலரிடம் பேசுகின்ற பொழுதோ எங்களோட சமகாலத்தில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் பெருமையாகத்தான் பேசிக்கொண்டார்கள். நீங்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உறவு கொண்டிருக்கிறீர்கள், அரவணைக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகளை மாற்றி. என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் யாராவது என்ன நீங்கள் பத்திரிகை துறையில் செய்த சாதனை செய்தேன் என்று சொன்னால், என்னுடன் வேலை செய்த யாருமே என்னை ஒருவனுக்கு வாய்ப்பை கொடுக்காமல் அவனுடைய ஆளுமை வளர்ச்சிக்கு குந்தகமாக இருந்த ஒரு பத்திரிகையாளர் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவன் உண்மையான பத்திரிகையாளனாக இருக்க முடியாது. ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் வளர்ச்சிக்கு ஒருத்தனுடைய ஆளுமையை நாங்கள் வளர்க்குறதுக்கு உதவுமாக இருந்தால், எனக்கு அப்படி உதவியானவர்கள் இருக்கிறார்கள். நான் சொன்னேனே முதலே இத்தனை பேர் அவர்கள் எல்லாம் என்னுடைய ஆளுமையை நான் வளர்த்து கொள்வதற்கு எனக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், ஒரு உத்வேக சக்தியாக உள்ளால் ஒரு சக்தியாக இருந்தபடித்தான் அவற்றை பேரை சொல்கிறேன். அப்போ நான் அந்த வாய்ப்புகளை கொடுப்பேன். அவர்கள் ஒரு ஆளுமையை ஒருத்தனுக்கு வளர்க்க நான் உதவினால் அவன் நாங்கள் இல்லாத காலத்தில் கூட அந்த ஆளோட வேலை செய்தபடியே தானப்பா இன்றைக்கு எங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் எப்படி துணிச்சலாக கையாள முடியுது, அவனை எங்களை வளர விட்டான் என்று சொல்லுவான். அதுதான் எனக்கு ஆத்மசாந்தி. ஆத்மா சாந்தி இடத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுதான் உண்மையான ஆத்ம சாந்தி. அவனால் நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன், அவனால் இருக்கிறேன். அது எத்தனை பத்திரிகையாளருக்கு அந்த துணிச்சலான எதிர்பார்ப்பு வரும், நிச்சயமாக வரும் என்றது. அப்படி மூத்த ஊடகவியலாளராக இருக்கிறவர்கள் மற்றவர்களை வழிகாட்டி மற்றவர்களின் ஆளுமையை வளர்க்குறதுக்கு துணை புரிந்து அந்த ஒரு கலாச்சாரத்தை ஊடகத்தில் வளர்க்க வேண்டும். ஆனால் அந்த கலாச்சாரம் துரதிர்ஷ்டவசமாக இன்று வளர்க்கப்படுவது இல்லை. அது எவருக்கு என்னென்ன கோவித்தாலும் பரவாயில்லை, இதில் வச்சு பிரகடனம் செய்கிறார். இப்போ எனக்கு என்ன பொறுத்தவரை எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எனக்கு பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு சூப்பர் பாலாக இருக்கும், நான் இல்லைன்னா அவன் அடிக்கிறவனாக இருக்கும். நான் என்ன சோப்பெலாம் அங்கேயே இதில் வச்சுக்கொண்டு நான் இதில் கமாண்டர் நின்று இருக்கிறது என்னென்ன யுத்தம் நடக்கும். ஆனால் இப்போ இப்போ ஒரு சோப்பலாங்கி தான் பக்கத்தில் இருக்கணும் என்றுதான் லட்சியமாக இருக்கிறது. அது எனக்கு பிடிக்காது. நான் எனக்கு பக்கத்தில் வச்சுருந்தாக்கள் எல்லாரும் அப்படி இன்றைக்கி எடிட்டர்ஸாக இருக்கிறாங்கண்டா, எனக்கு பார்த்து எடிட்டர்ஸாக இருக்காங்கன்னா நாங்கள் கொடுத்த வாய்ப்பு, நாங்கள் ஆளுமை வளர்ச்சிக்கு நாங்கள் இடையூறாக இல்லாமல் மேலும் உதவி செய்தது. அப்போ அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை ஊடகத்தில் வளர்க்காட்டி அந்த துறையை விட்டுட்டு போங்கடாப்பா. என்றைக்குமே நாங்கள் மற்றவனை வளர்க்குறதன் மூலம் வாழ்க்கையில் தனபாலசிங்கம் குடும்பத்துக்கு சம்பளத்தை எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சான் என்றது யாரும் பேச போகிறது இல்லை. தனபாலசிங்கம் பொதுவாக மற்றவருக்கு என்ன செய்தான் என்றதை தான் கதைக்க போகுது. இப்போ இர்ஃபான் மற்றவருக்கு என்ன செய்தான்றதை கேட்க போதில் இர்ஃபான் வீடு கட்டினார், கார் வண்டினார், பிள்ளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார்ன்றது வரலாறா? மற்றவர்களுக்காக செய்தது தான் வரலாறு, மற்றவர்களுக்காக செய்தது தான் அவர் தான் வரலாறு பேசும். அதே நாங்கள் படிக்கிறோம். வரலாறு யாரை சொல்லுது? நாங்கள் எல்லாருமே சாக போகிறவர்கள், நாங்கள் எல்லாருமே சாக போகிறவர்களா பிறந்தா. ஆனால் நாங்கள் மரபு லெகாசி என்று எண்ணத்தை விட்டு செல்கிறோம். அந்த லெகாசி குடும்பத்தை பார்த்தது அல்ல, அது லெகாசி அல்ல, அது பொறுப்பு. மற்றவர்களுக்காக என்ன செய்ய, உன்னை சுற்றி இருக்க சமூகத்துக்காக என்ன செய்ய லெகாசி. அந்த லெகாசியை பற்றி தான் இர்ஃபானை பற்றி பேச போகிறாங்க, அறம் பற்றி பேச போகிறாங்க. இப்போ லெகாசியை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. அவங்க என்னென்றால் இன்றைக்கு தமிழ் பத்திரிகை துறையோ இந்த பத்திரிகை துறையிலுமே ஒரு ஒரு தார்மீக வெற்றிடம் இருக்குது, ஒரு மோரல் வைக்கியம், எதிக்கல் வைக்கியம். இப்போ நாங்கள் அந்த காலத்தில் எங்களுக்கு மேலே இருந்தவர்களை நாங்கள் ஒரு பயபக்தியோட பார்ப்போம். அவற்றை பதவியை அடிக்கிற பற்றி நாங்கள் கனவு கண்டிருக்க மாட்டோம். அவன் நடராஜா எடிட்டராக இருந்தார், நான் நடராஜாவை உளுத்தி போட்டு வர உண்டோ சிவனேஜனை உளுத்தி போட்டு நாங்கள் கனவு கண்டிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ வரவன் எப்படா இவனுக்கு தள்ளி கொடுத்தான் எப்படி தள்ளி நல்ல பகுதியாக சொல்லுவாங்க. சிவகுருநாதன் பகுதி சொல்லுவாராம். ஒரு காலஞ்சென்ற தினகரனாசிரியர், அவரே என்னுடைய உறவுக்காரர் அந்த பீக்கிங் சின்ன தம்பி சீனாவிலேருந்து வந்த பொழுது அவரோட நல்ல பழக்கம். அவர் லேக் ஹவுஸ் போயிட்டு அவரை சந்திக்க போயிருக்கார். போயிட்டு அவரை கேட்டுக்க, சிவநாதன் கேட்டுக்க, சிவா வாங்கலேன்னு இருக்கால் வெளியில் போய் டீ குடிச்சிட்டு வருவோம். டீ அடாப்பா டீ குடிக்கலாம் தான்,
ஆனால் நான் டீ குடிக்க உன்னோட வெளியில் வந்துட்டு உள்ள வரைகளை இதில் யாரும் குந்திடுவாங்க தெரியாது. அந்த அளவுக்கு இந்த ஊடகத்துறையை ஒரு கதிரை கடி வர்ற ஒரு 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 எனக்கு அது தமிழில் தெரியலை, இங்கிலீஷும் தெரியலை வார்த்தை. அந்த அளவுக்கு கேவலமான கலாச்சாரம் ஆகிடும். இது ஒரு மக்கள் சேவை, சம்பளத்துக்கு தான் செய்கிறோம். இது ஒரு மக்கள், அதோட இது ஒரு அகடமிக் டைமென்ஷன் இருக்குல்லோ பத்திரிகை துறைக்கு, அந்த டைமென்ஷனே இல்லை. எனக்கு நான் எங்கேயும் இந்த விஷயங்களை துணிஞ்சு கதைக்கிற காரணம் என்னன்னு சொன்னால், இது எதிர்த்து ஒருத்தன் கதைக்கு வரமாட்டான். அந்த உண்மை இருக்கிறது. உண்மை இருக்கு. நீங்கள் ஒரு யதார்த்தவாதியாக எனக்கு தெரிகிறீர்கள். யதார்த்தம் இல்லை, மனுஷத்தன்மை, மனிதாபிமானம். மனிதாபிமானம் முதல்ல ஒரு எந்த தொழில் மனிதாபிமானம் வேணும். எனக்கு சுயநலம் இல்லை, நான் இது பெரிய பிறகுடன் செய்யலை, எனக்கு தேவைகள் இருக்குது, என்னுடைய வாழ்க்கை தேவைகள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பதவிக்கு இருக்கக்கூடிய அகடமிக் டைமென்ஷன், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுகளை ரொம்ப உள்ளுக்கு கிரகித்து கொண்டவங்களாகத்தான் அந்த ஆக்கள் இருக்கணும் அந்த பதவியில். அல்லது இருக்கக்கூடாது, அல்லது அவன் பழுதாக்குறான், அல்லது பழுதாக்குறான். அதோடு நான் தினக்குறில் இருக்கல, தினக்குறு நிர்வாகத்துக்கு நான் அவர் சாமியார் எஸ்பி சாமி அவர்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட மகன் கேசவராஜா இப்போ மேனேஜிங் டைரக்டர் இருக்கார், அவர் யாழ்ப்பாணத்திலேருந்து செயற்பட அவரை கூட சொல்லியிருக்கிறேன். நான் இல்லை என்றால் இது ஒன்றும் கெட்டு போகாது, அதுக்குரிய ஆக்களை வச்சுருக்கேன், உருவாக்கி இருக்கீங்க, அதுக்குள்ளே இருக்காது. உண்மையை சொல்கிறேன், நான் ஆசிரியர் இருக்கைக்குள்ள ஏதாவது எழுதி கொண்டு இருப்பேன். யாராவது வருவாங்க நண்பர்கள், எழுதியிருந்து நீங்கள் எப்படி எட்டி பார்த்துட்டு அறைக்கல நீங்கள் ஆசிரியர் ரங்கம் எழுதுறீங்கள் போல கிடக்கு, பிஸி போல கிடக்குன்னு சொன்னேன். நான் கதை காலையில் நிற்கிறப்ப இங்கே வாண்டு கூப்பிட்டு வச்சு உட்காந்து. சில ஆசிரியர்களுக்கு காட்டு ரூம்லேருந்து ஃபோன் பண்ணால் இப்போ பிஸி ஒரு 10 நிமிஷம் நிற்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பூம்பு. பிஸி என்று எந்த ஆசிரியன் தன்னை சொல்லிக் கொள்கிறானோ அவன் மற்றவனை வேலை செய்ய விடுகிறான் இல்லைன்ற அர்த்தம். தனக்கு கீழே உள்ளவனும் வளர விடுகிறான் இல்லைன்ற அர்த்தம். ஆசிரியர் பிஸியாக இருக்கக்கூடாது, ஆசிரியர் மற்றவனை வேலை வேண்டதெல்லாம் பிஸியாக இருக்கும். எந்த ஒரு பத்திரிகை ஆசிரியர் ஐ எம் ஆல்வேஸ் பிஸி என்றானோ அவன் அங்கே ஒரு நாசம் செய்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். சரி, நன்றி. மிக நீண்ட நேரமாக நீங்கள் எங்களோடு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அதிலும் உங்களுடைய சாதனைகள் என்பது வெளித்தருகின்ற சாதனைகள் என்று நாங்கள் கூறுகின்ற பொழுது பொதுவாக உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கிறது. நீங்கள் வளர்த்துவிட்ட எத்தனையோ ஊடகவியலாளர்கள் இன்றளவும் ஒவ்வொரு இதழின் துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், பத்திரிகைகளில் பணிபுரிகிறார்கள். அவர்கள் உங்களை பற்றி கூறுகின்ற பொழுது கேட்பதற்கு மிக ஆச்சரியமாக இருக்கும், இப்படி ஒரு பிரதம ஆசிரியர் இருந்திருக்கிறாரா என்று. அத்தனை பேருக்கும் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறீர்கள் என்ற உண்மையை நீங்கள் உங்களோடு இந்த பேசிய இந்த நிகழ்ச்சியின் மூலம் எனக்கு நேரடியாகவே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்தளவு ஒரு மிகச்சிறந்த ஒரு செய்தி ஆசிரியராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். அதிலும் உங்களுடைய பணிகள் சாதாரணமாக தமிழோடு மாத்திரம் நின்று விடாமல் உங்களுடைய ஆங்கில புலமையும் நீங்கள் ஆங்கில வழியில் ஆங்கில மொழியில் நீங்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் ஆசிரியர் தலைங்களை இன்றளவும் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்கிற பொழுது அதுவும் ஏனையவர்களுக்கு ஒரு பெரும் முன்மாதிரியாக இருக்கும். நீங்கள் என்னதான் பல்கலைக்கழகம் போகாவிட்டாலும் கூட நீங்களே ஒரு பல்கலைக்கழகமாக இருப்பது போன்று ஊடகத்துறையில் இருப்பதற்கு நீங்கள் தெரிகிறீர்கள் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன். அந்தளவுக்கு உங்களுடைய சாதனைகள் உயர்ந்ததாக இருக்கின்றன. உங்களுக்கு இலங்கை பத்திரிகை பேரவை வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது என்றால் அது சாதாரணமாக எல்லா ஜாமவான்களுக்கும் வழங்குகின்ற ஒரு விருதாகவே நாங்கள் பார்க்கிறோம். அது உங்களுக்கு பாராட்டுகள். ஆனாலும் அதனையும் தாண்டி நீங்கள் அடுத்த தலைமுறை என்னுடைய உள்ளங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களை பொறுத்தவரையில் அது ஒரு பெரும் விருதுக்கு சொந்தக்காரராக நீங்கள் பார்க்கப்படுகிறீர்கள். என்றால் ஊடகத்துறை என்பது போட்டி மிக்கது. இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற குளறுபடிகள், நீங்கள் உங்களுடைய கண் முன்னே கண்டு கொண்ட நீங்கள் வேதனைகள், இவையெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை உங்களை போன்று யாரும் யதார்த்தமாக வெளிப்படையாக இவ்வளவு தெளிவாக அதுவும் தத்ரூபமாக பேசிவிட முடியாது. அனைவரும் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு தங்களுடைய சாதனைகளை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த 1 மணி நேரத்தை இந்த நிகழ்ச்சி அதற்காக பயன்படுத்தியிருப்பார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் உங்களை பற்றிய சுருக்கம் என்பது வேறுபுறம் இருந்தாலும் நீங்கள் கண்டுகொண்ட அனுபவத்தினூடாக அடுத்த தலைமுறை ஊடகவியலாளர்கள் அடுத்தவர்கள் இந்த ஊடகத்துறை எந்தளவு தூரம் ஒரு கலாச்சார சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதையும், மக்களை பற்றி அக்கறை இப்படியாக இருந்தால் எந்தளவு தூரம் குறைந்து போகும், அது பற்றிய செய்திகளை வெளியிடுவதில் எவ்வளவு சிக்கல்கள் வரும், அந்த உள்ளங்கள் பூரணமாக, அதாவது ஒரு சிறந்த ஊடகவியலாளர் என்பவன் அவனுடைய உள்ளத்தில் அளவிலும் பூரணமாக அதே நேரத்தில் ஒரு மனநிறை
நற்செய்தியாளரை பெற்றவனாக இருக்க வேண்டும், பரிசுத்தமானவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அப்பொழுது அவரிடமிருந்து சிறந்த ஆக்கங்கள் வெளியே வரக்கூடியதாக இருக்கும். எனவே அதனை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பது உங்களுடைய பேச்சிலிருந்து திட்ட தெளிவாக தெரிகிறது. நன்றி ஐயா, நீங்கள் இதுவரை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களுக்கு பல்வேறு தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள். வீரகத்திய தனபாலசிங்கம் என்பது சாதாரணமான ஒரு பெயர் அல்ல. இலங்கையினுடைய ஊடகத்துறையில் தடம் பதித்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஊடக ஜாம்பவான். அவர் தினக்குரல் பத்திரிகை என்ற ஒன்றை ஆரம்பிக்கின்ற பொழுது அது சாதாரணமாக யாருக்கும் அந்த தைரியம் வந்துவிடாது. அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பணியினை அவர் செய்திருக்கிறார். வீரகேசரி என்ற ஒரு மாபெரும் பத்திரிகை விற்பனையில் அமோகமாக சென்று கொண்டிருந்த ஒரு காலப்பகுதியில் தினக்குரல் என்ற பத்திரிகையை தொடங்கி அதனுடைய வெற்றிக்கும் 2 தசாப்த காலம் அதனுடைய பயணத்துக்கும் பெரும் பங்கு வகித்த ஒரு முக்கியமான ஆளுமையாகத்தான் வீரகத்திய தனபாலசிங்கம் அவர்கள் இருக்கிறார். எனவே அவருடைய இந்த ஊடக பயணம் என்பது சிறக்க வேண்டும். அவர் மேலும் மேலும் இளைஞர்களுக்கும் அதனத்தில் புதிதாக வருகின்ற இளம் தலைமுறைக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று ஞாபகம் வருது நிகழ்ச்சியினூடாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா.